வணக்கம். நம்ம எங்கேருந்து ஸ்டாப் பண்ணோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். போயிட்டு பாப்பாவுக்கு எல்லாம் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வயிற்றுக்கு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்ததில் எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் காலுக்கு உள்ள டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்த்ததுக்கு கட்டு போடணும், 3 மாதத்துக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணும், எந்திரிச்சு நிற்கக்கூட கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்டு போட்டுட்டு 3 மாதம் அம்மாவுக்கு ரொம்ப ஒரு சிரமத்தை கொடுத்தேன். ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கேன். வாமிட் ரொம்ப ஓவராக இருக்கும். எந்திரிக்கக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு பக்கெட் பக்கத்தில் வச்சுக்கிட்டு வாமிட் பண்ணுற மாதிரியும் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. பாவம் அம்மா தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர்ஸ்லாம் அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப என் மேலே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. என்னை குளிக்க வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எனக்கு அவங்க என் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம தான் எவ்வளோ ஒரு கவலையிலவே இருந்தாலும் நம்மளை சிரிக்க வச்சுருவாங்களே. நான் அந்த நாட்கள்லாம் ரொம்ப ஒரு சேடாக ஃபீல் பண்ணேன். அவங்கெல்லாம் என்னை சிரிக்க வச்சுருவாங்க. ஃபோன் பண்ணியும் எனக்கு எப்படி சொல்கிறது, சிரிக்க வச்சு அந்த நாட்களை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2 மாதம் ஓடிட்டு 7வது மாதத்தில் வளகாப்பு வச்சுக்கிறலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வளகாப்பு காலையில் என் சிஸ்டர் என் கூட வந்திருந்தாங்க எனக்கு துணைக்கி. நாங்கள் காலையிலேயே அங்கே போனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வீட்டில் இருந்த ஆட்கள்லாம் மத்தியானத்துக்கு மேலே வந்தாங்க. வளகாப்பும் நல்லபடியாக வளகாப்புடைய ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. என் ஹஸ்பண்ட் வளகாப்புக்கும் வரல, ஃபாரினில் தான் இருந்தாங்க.